அனைவருக்கும் வணக்கம். ஆண்களுடைய பாலியல் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூப்பரான ஹெல்த் டிப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 3 பொருட்கள் தேவை. முதல்ல கானா வாழை மூலிகை. இந்த மூலிகை நம்ம எடுக்கிறோம்னா குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு டெஸ்டோன் அளவை அதிகரிப்பதும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை மற்றும் விந்தணுக்களுடைய தரம் இரண்டையும் இயற்கையாகவே அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கானாவாழை கீரையில் உள்ளது. 21 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் தாது விருத்தியாகும், மேலும் இரத்த ஓட்டமும் நன்கு உற்பத்தியாகும். இதனை பொடியாக்கி தினமும் காலை மாலை என 2 வேளையும் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் விந்து முந்துதல் பிரச்சனையும் தீரும். அதுபோல இந்த கீரையை கொட்டைப்பாக்குடன் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் காம உணர்வும் ஆண்மையும் அதிகரிக்கும். மேலும் இந்த கீரை சாறில் சிறிதளவு கசகசாவை ஊற வைத்து அரைத்து கொள்ள வேண்டும். பின்பு அவற்றை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் காம உணர்வு அதிகரிக்குமாம். 2வது கருப்பு உலர்தாட்சை. இந்த கருப்பு உலர்தாட்சை ஆண்களுக்கு ஆற்றலை அதிகரித்தல், எலும்புகளை வலுப்படுத்துதல், இரத்த சோகையை தடுத்தல், செரிமானத்தை மேம்படுத்துதல் மற்றும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் போன்ற பல நன்மைகளை தருகிறது. கருப்பு உலர்தாட்சை ஆண்கள் ஆரோக்கியத்திற்கும் ஆண்மைக்கும் நன்மை பயக்கும். இதில் உள்ள அர்கினின் போன்ற அமினோ அமிலங்கள் மற்றும் ஆற்றல் தரும் சர்க்கரை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆண்மைக்கு தேவையான ஆற்றலையும் அதிகரிக்கும். விரைப்புத்தன்மை குறைபாட்டையும் சரி செய்யும் உதவுகிறது. இது விந்து உற்பத்தியை அதிகரித்து மலட்டுத்தன்மையை நீக்க உதவுகிறது. இதில் உள்ள இரும்புச்சத்து, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் ஆண்களின் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. குறிப்பாக இரத்த ஓட்டம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் செயல்பாடுகளுக்கு நன்மை பயக்கும். கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் போரான் போன்ற எலும்புக்கு தேவையான சத்துக்களும் எலும்புகளை இது வலுப்படுத்துகிறது. கடைசியாக நெய் ஆண்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. இது டெஸ்டோன் உற்பத்தியை அதிகரிக்கும், கொழுப்புகள் மற்றும் விட்டமின்களை கொண்டுள்ளது. விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. மேலும் ஆற்றல், செரிமானம் மற்றும் மூளையின் செயல்பாட்டிற்கும் இது உதவுகிறது. சரி வாங்க இப்போ இந்த 3 வச்சு எப்படி இந்த ஹெல்த் டிப்ஸை எப்படி இதை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா கானாவாழை மூலிகை கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு ஒரு பவுல் நிறைய எடுத்து அந்த கீரையை ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சாராக எடுத்துக்கோங்க. அதன் பிறகு கருப்பு உலர் திராட்சை ஒரு 10 திராட்சையை எடுத்து இந்த சாறில், அதாவது இந்த கானாவாழை மூலிகை சாறில் ஊற வைங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க. அதன் பிறகு காலையில் எடுத்ததுமே நெய்யில் ஒரு போட்டு நல்லா வதக்கி எடுங்க. அதன் பிறகு இந்த திராட்சையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொன்ன அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்மை பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமையும். முடிந்த அளவுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.